கலந்திட அவர் ஒளியினில் நடந்திட அவர் பலியினில் கலந்திட அவர் ஒளியினில் நடந்திட சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தன்னையே நாளும் தருகிறார். தோள்களில் உம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிவகங்கை மறை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள புனித அருளானந்தர் திருத்தலத்தை கடந்த ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தல பசிலிக்காவாக உயர்த்தினார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நாளை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் ஆண்டவரது வழியை ஆயத்தம் செய்த திருமுழுக்கு யோவானின் பிறப்பை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் திருவுளப்படி எல்லாம் நிறைவு பெறுவதை இந்நிகழ்ச்சி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அக்குழந்தை பிறந்த சூழல் பெற்றோர்களான செக்கரியா எலிசபெத் இவர்களின் இறை நம்பிக்கை, யோவான் என்று குழந்தைக்கு பெயரிட்டு இவன் கடவுளின் கொடை, இவனே இறை அருள் என்று ஆண்டவருடைய கைவன்மையை நினைவு கூர்ந்தனர். நம் திருத்தல பசிலிக்காவின் பாதுகாவலராகிய புனித அருளானந்தரும் பிறந்த நாள் அன்றே திருமுழுக்கு திருவருள் அடையாளத்தை திருமுழுக்கு யோவானை போல அவரது பெயரை தாங்கினார். திருமுழுக்கு யோவானின் இயேசுனுடைய மதிப்பீடுகளுக்கு சாட்சியாக ஓரியூர் மண்ணில் குருதி சிந்தி மறை சாட்சியானார். திருப்பாடல் 71 அதிகாரம் 6 வசனத்தில் குறிப்பிடுகின்றபடி, பிறப்பிலிருந்தே நான் உம்மை சார்ந்துள்ளேன், தாயின் வயிற்றிலிருந்து நீரே என்னை ஆளாக்கினீர், உம்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் திருமகன் மனிதரான பிறப்பு விழா நெருங்கி வருவதை உணர்ந்து உம்மை வேண்டுகின்றோம். அதனால் கன்னி மரியாவிடமிருந்து மனிதராய் பிறந்து எம்மிடையே குடிகொள்ள திருவுளமான எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவான வார்த்தை உம் தகுதியற்ற அடியார்களாகிய எங்களுக்கு இரக்கத்தை தருவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவாக்குகள் 1 முதல் 4 முடிய. மேலும் அதிகாரம் 4, இறை திருவாக்குகள் 5 மற்றும் 6. படைகளின் ஆண்டவர் கூறியது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும்போது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சவர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாயிருக்கும். இதோ பெரிதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திருப்புமாறு செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது.
தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர், ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போர்க்கு அவருடைய பாதைகளெல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மக்கள் அனைவருக்கும் அரசரே, திருச்சபையின் மூளைக்கல்லே, மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 1 இறை சொற்றொடர்கள் 57 முதல். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தார்கள். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். சக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகையை காட்டினார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய
மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களே, புனித அருளானந்தருடைய அன்பு சொந்தங்களே, நம் மீட்பர் பிறக்க இருக்கிறார். அவரது வருகைக்காக நம்மையே தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருவருகை காலத்தின் 4ஆம் வாரத்திலே ஆண்டவருடைய பிறப்பு அண்மையில் இருக்கின்ற போது, இதோ என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்பாக வழியை ஆயத்தம் செய்வார் என்று திருமுழுக்கு யோவானை அவரது வருகைக்காக தயார் செய்ய அனுப்ப இருந்து அவரது பிறப்பை இன்று நாம் நற்செய்தி வாசகம் வழியாக வாசிக்க கேட்டோம். இன்றைய வாசகத்திலே லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 57 66 வரை நாம் வாசித்த இறை வசனங்களிலே முதல் 2 வசனங்கள் மட்டும்தான் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை குறிக்கின்றது. எலிசபெத்துக்கு பேறுகாலம் வந்தது, அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார், கடவுள் அவர்களுக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்று அவருடைய பிறப்பை குறித்து 2 வரிகளும் 2 வசனங்களும், மீதமுள்ள 8 இறைவார்த்தைகள் அவருக்கு என்ன பெயரிடலாம், அவருக்கு என்ன பெயரிடுவது என்று, அவருக்கு யோவான் என்ற பெயரிட வேண்டும் என்று தாயும் தந்தையும் ஒரு மனதாக ஆண்டவரது திருவுளப்படி கடவுளின் அருள் மிக்கவர் என்று அந்த யோவான் என்ற அந்த பெயரை அக்குழந்தைக்கு ஈட்டுகிறார்கள். காரணம், அக்குழந்தை இனிமேல் கடவுளுடைய கைவண்ணத்தை பெற்றதாக, இறைவனின் வருகைக்காக அவரது தூதராக நம் ஒவ்வொருவரையும் பாலை நிலத்தில் முழக்கமிட்டு நம்மை தயார் செய்ய வேண்டும். ஆண்டவரது பிறப்பை நாம் மகிழ்ச்சியோடு தகுந்த தயாரிப்போடு அவரை நம் உள்ளங்களிலே வரவேற்க வேண்டும் என்று அக்குழந்தை கடவுளின் கைவன்மை நிறைந்ததாக, அருள் நிறைந்ததாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் விளங்கியதை நாம் நற்செய்தியிலே படிக்கிறோம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய பதிலுரை பாடல் நாம் பல்லவியாக இணைந்து பாடியது தலை நிமிர்ந்து நில்லுங்கள், உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது. எப்போது நாம் தலை நிமிர்ந்து நிற்போம்? நம்முடைய வாழ்விலே நாம் தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நிற்கிறோம் என்றால் எப்போது? நாம் எப்போது நேர்மையானவர்களாக, எந்த தவறும் செய்யாமல் தகுந்த தயாரிப்போடு நீதியான, நேர்மையான, அமைதியான, அன்பு நிறைந்த வாழ்வு வாழ்கின்றோமோ அப்போதுதான் நாம் யாருக்கும் கூனி குறுகாமல், யாருக்காகவும் மண்டியிடாமல் நாம் தலை நிமிர்ந்து நான் நேர்மையான வாழ்வு வாழ்கிறேன் என்று நம்மால் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்வானது கூனி குறுகி அல்லது யாருக்காவது அச்சப்பட்டு அல்லது அவர்களுக்காக நம்முடைய வாழ்வையை நாம் மாற்றிக்கொண்டு நாம் தயங்கி ஒரு மறைந்த வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்போம். எப்போது நாம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்றால், இறைவனது திருவுளப்படி அவரது அன்பு வழிகளை பின்பற்றி அவர் காட்டுகின்ற அந்த நேர்மையான வழியிலே நாம் நடக்கின்ற போது மட்டும்தான் நம்முடைய வாழ்வு தலை நிமிர்ந்த வாழ்வாக நிற்க முடியும். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர் மலாக்கி எழுதிய நூலிலே 3வது அதிகாரம் 2வது இறைவார்த்தையிலே நாம் படிப்பது அதுதான். அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? அவர் வருகின்ற நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவரை எதிர்கொள்ள யார் உங்களில் தயாராக இருக்கிறது? உங்களில் எவர் ஒருவர் என்னுடைய வாழ்வு நேர்மையானதாக இருக்கிறது, எனவே ஆண்டவரை, அவரது வருகையை நான் தகுந்த தயாரிப்புகளோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்க, என்னுடைய உள்ளத்திலே வரவேற்க, அவரது விழுமியங்களை எனது வாழ்வாக்க நான் தயாராக இருக்கிறேன், எந்த அச்சமும் இல்லாமல் அவரை தாங்க, அவரை வரவேற்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மிலே யார் என்ற கேள்வி இன்றைய நாளிலே எழுப்புவோம். அப்போதுதான் அவர்
பொன்னை புடமிடுபவரை போல அல்லது தகுந்த சவர்க்காரத்தை போலும் அவர் வருகின்ற போது நாம் அவரை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். அதைத்தான் திருமுழுக்கு யோவான் செய்தார். கடவுளின் அருள் மிக்கவர் என்ற பெயர் தாங்கியவர் அதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பொன்னை புடமிடுவதை போல அந்த இஸ்ரேல் மக்களை புடமிட்டு அவர்களுக்காக பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்கச் செய்து ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக வழியை ஆயத்தம் செய்தவர் அவர்தான் வர இருந்த எலியா. ஆண்டவருக்கு முன்பாக வழியை ஆயத்தம் செய்ய இருந்த எலியா அவர்தான். எனவே அவரை வழித்துணையாக இன்று நாம் இன்னும் 2 நாட்களிலே ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பை கொண்டாட இருக்கிறோம். அவர் நம் உள்ளங்களிலே பிறக்க இருக்கிறார். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக காத்திருக்கிற நமக்கு மீட்பர் வர இருக்கிறார். மீட்பர் வந்து நம்மோடு குடிகொள்ள இருக்கிறார். நமது வாழ்வை அர்ச்சிக்க இருக்கிறார். நமது வாழ்வை ஆசீர்வாதங்களால் நிரப்ப இருக்கிறார். எனவே அவருடைய வருகையின் வழியாக நாம் நம்முடைய உள்ளங்களை தயார் செய்து எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக ரோமையர் 5:5 சொல்வதை போல இந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. இந்த எதிர்நோக்கு நம்மை வாழ வைக்கும். ஆண்டவர் நமக்காக பிறக்கிறார் என்ற அந்த எண்ணம் நம்மை எல்லா நாளும் வாழ வைக்கும், நம்மை வழிநடத்தும், நம்மை அருள் வரங்களால் நிரப்பும், நம்மை பொன்னை புடமிடுவது போல புடமிடும். எனவே நாம் தலை நிமிர்ந்து சொல்லலாம், மீட்பு நெருங்கி வருகின்றது. அந்த மீட்பரை, அவரது வருகையை நான் ஆவலோடு தகுந்த தயாரிப்போடு நான் எதிர்கொள்வேன் என்று நாம் தலை நிமிர்ந்து சொல்லலாம். அப்படி தலை நிமிர்ந்து சொல்லக்கூடிய தகுந்த தயாரிப்புள்ள இறை மக்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும், வளர வேண்டும். புனித அருளானந்தர் கடவுளுடைய அருள் மிக்கவராக எவ்வாறு யோவான் கடவுளுடைய கைவன்மையை பெற்றிருந்தாரோ, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று அவருடைய உற்றாரும் உறவினர்களும் எண்ணிய போது அக்குழந்தை கடவுளின் கைவன்மையை பெற்றதாக, தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்யக்கூடிய ஒரு குழந்தையாக விளங்கியதோ, புனித அருளானந்தரும் யோவான் ஜான் டி பிரிட்டோ என்ற அந்த பெயர் தாங்கி கடவுளுடைய அருள் மிக்கவராக, அருள் ஆனந்தராக, கடவுளுடைய கைவன்மையை பெற்றவராக இந்த செம்மண் பூமியிலே தனது செங்குருதியை சிந்தி அந்த ஆண்டவருக்காக, அவரது நற்செய்திக்காக, அவரது இறைமக்களாகிய நம்மை அவரது வழியிலே ஒவ்வொரு நாளும் தயார்படுத்தினார். அந்த ஆண்டவருடைய வருகையை நாம் தகுதியோடும் நேர்மையோடும் நீதியோடும் அன்போடும் அமைதியோடும் வரவேற்க வேண்டும். தகுதியுள்ளவர்களாக, தலை நிமிர்ந்தவர்களாக நம் வாழ்விலே வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக அந்த அருள் மிகுந்த அருளானந்தர் கடவுளுடைய கைவன்மையை பெற்று நமக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்குகின்றார். எனவே அவரது திருத்தல பசிலிக்காவிலிருந்து இந்த திருப்பலி கண்டு கொண்டிருக்கிற நாம் அப்புனிதருடைய அருளாலும் புனித திருமுழுக்கு யோவானுடைய அருளாலும் நம் ஆண்டவருடைய பிறப்புக்காக நம்மையே முழுவதுமாக தயார் செய்வோம். மீதம் இருக்கிற இன்னும் இந்த சில மணித்துளிகளை நாம் தகுந்த விதத்திலேயே தயாரிக்க, நல்ல ஒப்புரவு அருட்சாதனம் செய்து ஆண்டவருடைய வருகையை நாம் ஆவலோடு எதிர்நோக்க, இந்த எதிர்நோக்கு நமக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது, நமது வாழ்வை வளங்களால் நிரப்பிக்க கூடியது, நமது வாழ்வை இறை ஆசீரால் நிரப்ப வல்லது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவருடைய பிறப்பை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருப்போம். அப்பிறப்பு நமக்கு வாழ்வு அளிக்கட்டும், நிறை வாழ்வை அளிக்கட்டும். வர இருக்கின்ற ஜூபிலி ஆண்டிலே நாம் ஆண்டவர் இயேசு அருளுகின்ற எல்லா விதமான அருள் வரங்களையும் பெற்றவர்களாக, புனித அருளானந்தருடைய பரிந்துரையால் அவரது அருள் மிக்கவர்களாக தலை நிமிர்ந்து நடக்க வரவேண்டி இத்திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். நம்முடைய மன்றாட்டுகளையும் ஜெபங்களையும் இறைவன் பாதத்திலே அர்ப்பணிப்போம். பணியாற்ற அழைப்பவராம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமக்கு ஏற்ற நல்ல மெய்ப்பாளர்களாக பணியாற்றவும், இறைமக்கள் அனைவரையும் கூட்டி சேர்த்து உமது அரவணைப்பின் கீழ் கொண்டு வரவும் துணை செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தலைவராம் இறைவா, உலகெங்கும் வாழும் மக்கள் அனைவரும் உமக்கு உகந்த தலைவர்களால் வழிநடத்தப்படவும், அன்பு, அமைதி, ஒற்றுமை போன்ற இறையரசின் மதிப்பீடுகளை இம்மண்ணில் நிலைநாட்டவும் உதவி புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
கரிசனை அன்பும் கொண்ட எம் இறைவா, உமது பிள்ளைகள் எழுந்து ஒளி வீசிட தடையாக உள்ள தொற்று நோய்கள் உலகமெங்கும் நிறைந்து சிறு குழந்தைகள் தொடங்கி சமுதாயத்தின் அனைத்து மக்களை ஆட்டி படைக்கும் வேளையில் தங்களது வாழ்க்கையில் நிலை தடுமாறும் நிலையிலுள் உள்ள இன்றைய இளைய சமுதாயம் காப்பாற்றப்படவும் உமது நேரிய இன்று இறையரசு பாதையில் பயணித்திடவும் அனைவரும் நோயிலிருந்து காக்கப்படவும் இறைவா உன்னை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, திருவருகை காலத்தில் உள்ள நாங்கள் இயேசுவை எங்கள் உள்ளத்தில் அன்போடு வரவேற்க எங்களை நாங்கள் தயார் செய்யவும், அன்பு, அமைதி, சமாதானம், மன்னிப்பு போன்ற இயேசுவின் விழுமியங்களை எங்கள் வாழ்வில் கடைபிடித்து இயேசுவை மகிழ்வோடு வரவேற்கவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி சில மணித்துளிகள் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்திரளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியருளும். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை நான் உமக்கு தந்தேன், உன் பணி செய்ய பலியாகிறேன். என்னை நான் உமக்கே தந்தேன், உன் பணி செய்ய பலியாகிறேன். உந்தன் வார்த்தை வாழ்ந்திடவே எந்தன் வாழ்வை உமதாக்கவே. உந்தன் வார்த்தை வாழ்ந்திடவே எந்தன் வாழ்வை உமதாக்கவே. என்னை நான் உமக்கே தந்தேன், உன் பணி செய்ய பலியாகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, எங்களுக்கு இறை வழிபாட்டின் நிறைவை தரும் இக்காணிக்கை உமக்கு முழுமையான மகிழ்வை அளிப்பதாக. அதனால் எம் மீட்பரின் வருகையை நாங்கள் தூய்மையான மனதோடு கொண்டாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னி தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நமது பாதுகாவலர் புனித அருளானந்தருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும், அமைதி அருளும், அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், என் ஆன்மா நலமடையும். இதயமே, இதயமே, என்னில் எழுந்து வா. உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. வாழ்விலே வலிமையாகவா, வசந்தமாய் என்னில் வாழவா. இதயமே, இதயமே, என்னில் எழுந்து வா. உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. எங்கும் எனதுள்ளம் நீயாக வேண்டும். தாங்கிடும் உனது கரம் என்னை காக்க வேண்டும். நன்மை வடிவாக நாதானி வேண்டும், நாளும் புது வாழ்வு நான் வாழ வேண்டும். துயரும் பிணியும் என்னை இங்கு சூழ்கின்ற போது துணையாக மருந்தாக நீ எனில் வர வேண்டும். இதயமே, இதயமே, என்னில் எழுந்து வா. உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. இதயமே, இதயமே, என்னில் எழுந்து வா. உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. வாழ்விலே வலிமையாகவா, வசந்தமாய் என்னில் வாழவா. இதயமே, இதயமே, என்னில் எழுந்து வா. உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும்.
ஏற்றிடுவே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவாம், விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது அமைதியை கனிவாய் தருளும். அதனால் பெருமகிழ்ச்சி தரும் திருமகன் வரும்போது எரியும் விளக்குகளோடு அவரை எதிர்கொள்ள தகுதியுடன் காத்திருப்ப அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சுடர்விடும் திருமறை தீபமே, சுந்தரமே மறை சாட்சியே, புகழுகின்றோம் போற்றுகின்றோம் அருள் ஆனந்தா. புகழுகின்றோம் போற்றுகின்றோம் அருள் ஆனந்தா. நாட்டில் பிறந்தவரே, அருண்மலை சூழலில் வளர்ந்தவரே, மறைபடி ஆர்வம் நிறைந்ததனால் எங்களின் தாய்